Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தாவேக தலைவர் விஜய் குறித்து அதிமுக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அதிமுக ஐடிவிங் அணியின் சமூக வலைதள பக்கத்தில் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடிகள் கண்ட விஜய் தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என அதிமுக தகவல் தொழில்நுட்பணி விமர்சித்திருக்கிறது. வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடும் விஜய் என விமர்சித்திருக்கிறது அதிமுக. இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவை சாடியிருந்தார் தாவேக தலைவர் விஜய். அதற்கு பதிலடி தரும் விதமாக தற்போது அதிமுக ஐடிவிங் அணி எதிர்வினையாற்றியிருக்கிறது. இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் அதிமுகவை விமர்சித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு அதிமுக ஐடிவிங் பதிலடி கொடுத்திருக்கிறது. பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நீங்கள் தானே ஆக பெரும் ஊழல்வாதி என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்றும் அதிமுக ஐடிவிங் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. தாவேக தலைவர் மீது அதிமுக ஐடிவிங் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவை தாவேக தலைவர் விஜய் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அதிமுக ஐடிவிங் விமர்சனம் செய்திருக்கிறது. தலைவா பட அனுபவத்தை நினைவூட்டி விஜய்க்கு அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஜெயலலிதா வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி நின்றிருந்த கதை குறித்து பேசலாமா என்று அதிமுக ஐடிவிங் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதிமுகவை ஊழல் கட்சி என்று இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடி தரும் விதமாக தற்போது அதிமுக ஐடிவிங் எதிர்வினையாற்றிருக்கிறது. மிக காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. தாவேக மீது ஒரு மென்மையான போக்கையே அதிமுக கடைபிடித்து வந்த நிலையில் தற்போது காட்டமாக விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது. இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவை ஊழல் கட்சி என்று தாவேக தலைவர் விஜய் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு பதிலடி தரும் விதமாக அதிமுக ஐடிவிங் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது.
அதிமுகவை தாவேக தலைவர் விமர்சித்திருந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய்க்கு பதிலடி தரும் விதமாக அதிமுக ஐடி விங் அணி கடுமையான காட்டமான விமர்சனத்தை சமூக வலைதளத்தில் முன்வைத்திருக்கிறது. பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என்று அதிமுக ஐடி விங் விமர்சித்திருக்கிறது. கரூரில் 41 பேரின் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே, அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேலாக பனையூரில் பதுங்கி 15 நாட்கள் கட்சியின் அலுவலகத்தை மூடியவர்தானே நீங்கள் என விஜயை அதிமுக ஐடி விங் விமர்சித்திருக்கிறது. இறந்தவர்களை தேடி வந்து ஆறுதல் பெற அழைத்தீர்களே என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. கரூரில் 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே என அதிமுக ஐடி விங் குறிப்பிட்டிருக்கிறது. கரூர் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜய் மீது அதிமுக முதன்முறையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்தனம் என இதற்கு உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் என்றும் அதிமுக ஐடி விங் தாவேக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறது. கரூர் சம்பவத்தில் கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் விஜய் இருந்ததாக அதிமுக காட்டமாக விமர்சித்திருக்கிறது. கரூர் சம்பவத்தில் முதன்முறையாக தாவேக தலைவர் விஜயை அதிமுக கடுமையாக சாடியிருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஊழல் கட்சி என்று அதிமுகவை தாவேக தலைவர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறது. அதிமுக குறித்து மனனம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் 1ஆம் நம்பர் குப்பையை என விஜய் பேசிய கருத்துக்களை குப்பை என குறிப்பிட்டு அதிமுக விமர்சித்திருக்கிறது. அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையையும் கூட்டி எரிந்து விடுவோமாக என்று அதிமுக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சூளுரைத்திருக்கிறது. பனையூர் பண்ணையார் அவர்களே என்று ஒரு நீண்ட கட்டுரையை அதிமுக ஐடி விங் விமர்சித்து எழுதியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில்
அதிமுகவை கடுமையாக சாடியிருந்தார். ஊழல் கட்சி என்றும் அடிமை கட்சி என்றும் மறைமுகமாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு பதிலடி தரும் விதமாக பனையூர் பண்ணையார் அவர்களே என்று கருத்திட்டு தற்போது அதிமுக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. ஊழல் என்றால் சட்டவிரோத பணம் தானே என அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட விஜயும் ஊழல்வாதி என அதிமுக விமர்சித்திருக்கிறது. விஜய் மீது ஏவுகணையை ஏவியிருக்கிறது அதிமுக. பிளாக் டிக்கெட் மூலம் பல கோடி கண்டவர் விஜய் என்றும், நீங்கள்தான் ஆகப்பெரும் ஊழல்வாதி என்றும் தவிக தலைவர் விஜயை அதிமுக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. தமிழகத்திற்கான நலன்களை போராடி பெற்றது அதிமுக. மத்திய அரசிற்கு அடிமையா? அதிமுக வரலாற்றிலே கிடையாது என்று தவிக தலைவர் விஜய்க்கு அதிமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. தமிழகத்திற்கான நலன்களை அதிமுக போராடி பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.